ஐபிஎல் 7.2 சிறப்பாக போயிட்டு இருக்கீங்க. எல்லாருமே பயங்கரமா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வர்ண பகவான் தவிர இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம். வர்ண பகவான் ஸ்கை ரைடர்ஸ் பேட்ஸ்மேன் ரெடியா வச்சுக்கோங்க. சீரியஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேட்ச் ஃபார் போத் டீம். பிகாஸ் ரெண்டு பேருமே ஒரு மேட்ச் லாஸ் பண்ணிருக்காங்க ஆல்ரெடி. ஏதாவது ஒரு டீமுக்கு பாயிண்ட் ஸ்டேப்ல 2 ரன் கண்டிப்பா கிடைக்கும். இஃப் த மேட்ச் வில் பி ட்ரா கண்டிப்பா ஒரு பாயிண்ட் தான் போகும். there will be no power play சூப்பர் ஓவர். சொல்லுங்க விக்கி. ஐடா umpires please get into middle with ball. பாலோட போங்க. கிளைமேட் ஒரு மாதிரி ஆயிடுது. அது இன்னும் வரலடா அங்க ஓப்பனிங். நான் இன்னொரு இடத்துல கூட HCL-லையும் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன், அதுலேயும் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். நம்ம கிடைக்கிறத ட்ரை பண்ணுவோம் சரியா. நான் அவனுக்கு வரும்போது வாமாம்மா நான் சொல்லும் சொல்கிறேன். ஆகக்கூடாது. ஹலோ கொஞ்சம் வெயிட் பண்ணுற தம்பி, நான் சொல்கிறேன். சரி நீ ட்ரை பண்ணுறது. இப்போ நான் ட்ரை பண்ணுறது எல்லாமே இதுதான் வாக்கிங் தான் சரியா. எனக்கு நான் வந்து ஒரு ரெஃபரன்ஸோடு போனோன்னா அது கன்ஃபார்மாக கிடச்சிடும். அது கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் இப்போ நீ இப்போ வாக்கிங்கில் போனால் எல்லாம் பெர்மனெண்ட் எம்ப்ளாயாக நமக்கு வந்து எல்லாம் மைக்கில் மேட்ச் நம்பர் 4 எவர்கிரீன் வீவர்ஸ் வர்சஸ் ஐஸ்மர். எவர்கிரீன் வீவர்ஸ் வர்சஸ் நோவா. அதுல இந்த மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் தினேஷ் அவர்கள் ஃப்ரம் எவர்கிரீன் வீவர்ஸ். விழாக்கள் சர்வத வாழ்த்துக்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சீரியஸ் மற்றும் ஸ்கை ரைடர்ஸ் 12th man கொஞ்சம் வாங்க. 12th man of both the team. My request 12th man of both the team comes to the pavilion. Vicky. ஒரு பந்து வேக மாறணும். டெலிவரிங்க நல்ல ஒரு பேஸ் பந்திலே போடுறாரு விக்கி. அவரோட ஹைட் யூஸ் பண்றாரு. சமயம் போடுறாரு. நல்ல ஒரு ஸ்டார்ட் ஃபார் டீம் சீரியஸ். திரும்பவும் ஒரு நல்ல பந்தனே சொல்லலாம். ஒருவர்கள் மட்டுமே ஸ்கை ரைடர்ஸ்க்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அமித் மற்றும் தினேஷ். நல்ல ஒரு போலிங். லெஃப்ட் ஹேண்ட் ஃபீல்டிங் சேஞ்ச் பண்ணணும் கண்டிப்பா. ரெண்டு டீமுக்கு முக்கியமான ஸ்டார்ட் இருக்கணும் இந்த மேட்ச். ரெண்டு முக்கியமான மேட்ச். சீரியஸ் ஏரியா பிரேக் கிடைச்சிருக்கு. அமீர் அவர் ஃபர்ஸ்ட் விக்கெட் கொடுத்துட்டு போறாரு வித் ஸ்கோரிங். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஃபார் ஸ்கை ரைடர்ஸ் தௌலத் கம்ஸ் டு தி மிடில். ஒரு நல்ல ஒரு பேட்ஸ்மேன் சோ ஃபார் நல்லா ஆடிட்டு இருக்காரு இந்த ரீசன்ட் டைம்ல. அதுவும் கசன்ட்ல நல்லா ஆடிட்டு இருக்காரு விக்கி. தௌலத் இது ரன் சேவ் பண்ண வரா பண்ணிருக்காருங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங். கிட்டத்தட்ட 2 ரன் சேவ் பண்ணிருக்காரு டீம் சீரியஸ்க்காக. நல்ல ஒரு ஃபீல்டிங். கிட்டத்தட்ட ஒரு 10 மீட்டர் கவர் பண்ணி அந்த பாலை எடுத்திருக்காரு. 4 ரன் எடுத்திருக்காரு. இன்னும் ஒரு ட்ரிஸ்லிங் மேட்சை கன்டினியூ பண்ணுங்க. திரும்ப ஒரு தடுப்பாட்டம் ஒரு ரன்கள் மட்டுமே. நீ வந்து சொல்லுமா
ஏமாமா வானிலை அறிக்கை பார்த்து படுவா. மேட்ச் கண்டினியூ பண்ணுங்க. ஒரு ஃபுல் டாஸ், இது ஒரு ரன் அவுட் வாய்ப்பான். ஐயோ போஸ்ட் காலுங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங் அங்க. மேபி டேரக்ட் ஹிட்டா இருந்தா விக்கெட்டாக மாற வாய்ப்பு. இரண்டாவது ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் இரண்டாவது ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் 5 வித் லாஸ் ஆஃப் 1 விக்கெட். நல்ல ஒரு தொடக்கம் ஃபார் சீரியஸ்க்காக. விக்கி அருமையான பந்துங்க. ஸ்டார்டட் வித் டாட் பால். ரான்ச்சோ பவர் பிளே வைஸா யூஸ் பண்றாங்க பவுலர்ஸ், பேட்ஸ்மேன்ஸ். சிறப்பான ஒரு ஓவர். இல்லைங்க, நல்ல ஒரு இன்னர் சர்க்கிள் ஈஸியா கிளியர் பண்ணிருக்காரு. சிறப்பான ஒரு ஆட்டம். பவுண்டரி ஃபார் தி டீம் ஸ்கை ரைடர்ஸ்க்காக. தினேஷ் கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. ஒரு டாட் பால் கன்வெர்ட் பண்ணிருக்காங்க லெக் பைஸ் என்ற முறையில். இந்த மேட்ச்ல லெக் பைஸ் இருக்கு, பட் எல்பிடபிள்யூ கிடையாதுங்க. மேபி எல்பிடபிள்யூ அந்த விக்கெட் கொடுத்திருக்கலாம். ஒரு விக்கெட் போனாலும் நல்லா ஆடி போவாங்க தினேஷ் மற்றும் தௌலத். திரும்ப ஒரு டாட் பால். ஸ்லோயர் நல்லாவே கட்ட இருக்கு. ரன்சுக்கு சிறப்பாக போட்டுட்டு இருக்காரு. சிமெண்ட் பிச்சு பூரா பேட்டிங் பிச்சு தான், பட் ஸ்டில் டாட் பால் எடுக்கிறது பெரிய விஷயங்க. இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப்பீல் இருக்கு. கேப்டன் ஆஃப் சீரியஸ் கேட்டிருக்காரு. அம்பையர்ஸ் ரிவ்யூ. ஓகே, பவுலர்ஸ் டீம் ரிவ்யூ ரொம்ப ஸ்ட்ராங்கான அப்பீலா இருக்கு. சாண்டி கிட்ட இருந்து அல்ட்ரா ஏஜ் இருக்கு, ஸ்னிக்கோ இருக்கு, எல்லாம் இருக்கு. பட் ஸ்டில் நாங்க கண்டிப்பா கரெக்டா கொடுப்போம். ஹாட்ஸ்பாட்டும் இருக்கு. ஸ்கோர் அல்ட்ரா ஏஜ், கொஞ்சம் அல்ட்ரா ஏஜ் கொண்டு வாங்க. பால்ஸ் டு கோ. இது வைடான்னு தெரியல, இது வெயிட் பண்ண சொல்றேன். இது வைடா இருந்தா அதுக்கு தந்துடும். அல்ட்ரா ஏஜ் கம்ஸ். ஓகே, அல்ட்ரா ஏஜ் தெரியல, ஹாட்ஸ்பாட் கொண்டு வாங்க. ஓகே, இதுல எந்த சேஞ்சஸும் தெரியலங்க. நாட் அவுட். இது ஒரு ஒயிட் பாலா? நடுவரே வைடா என்னது இது? அவுட் கிடையாது. மேட்ச் ஸ்டாப் டியூ டு ரன். இது மேல பட்டு நாட் அவுட் தான். ஹாட் ஸ்பாட் போயிருக்கு, ஸ்னிக்கோ போயிருக்கு. இதுக்கப்புறம் எப்படி தெரியாம இருக்கும்? ரிவ்யூ லாஸ்ட். நீங்க ரிவ்யூ கேட்டிருக்கீங்க இல்லையா? ரிவ்யூ லாஸ்ட் தான். சஸ்டெயின் ஆகாத ரிவ்யூ லாஸ்ட் தான். கேக்கல, அவுட் கேட்டிங்க. அதான் நீங்க தான் ஸ்டிக் ஓட்றீங்க, ஹாட் ஸ்பாட் எடுறீங்க. அப்ப மலாடி சும்மா உங்களுக்கு தெரியாதா? நான் என்ன கேக்குறேன்னா இப்ப மேல பட்டி செட்டிங் பண்ணாம இருக்கீங்க. டிவேட் ஆனது தப்பா கேக்குறீங்க. அது மேல பட்டி போட்டா பேட் பட்டி போட்டா இப்ப மேல பட்டதுன்னு பேட்ஸ்மேனுக்கு தெரியும். டிவேட் ஆன ரீசன்காக தான் அம்பையர் கேக்குறாங்க. ஆனா பால் கால்ல பட்டு தான் டிவேட் ஆச்சு. அம்பையர் கேக்கல. அம்பையர் வைட் குத்தானா? அம்பையர் வைட் குத்தாரா? இல்லையே. அம்பையர் வைட் குத்தாரா? அம்பையர் வைட் குடுக்கல. அம்பையர் நான் குடுக்கவே தெரியாம அமைதியா இருந்தான்.
ஆக்சுவலா நீங்க ரிவ்யூ கேட்குற வரைக்கும் அம்பையர் எந்த காலுமே கொடுக்க மாட்டார். அதான் விஷயம். ஏன்னா நீங்க அப்பதான் ரிவ்யூ கேட்பீங்க. நீங்க இப்போ வைடு குத்துறா வச்சுக்கேன், நீ இன்னும் ரிவ்யூ கேட்க மாட்டேன். வேணும்ன்றேன், புரியலையா? தேவையில்லாத பாய் பாய் பாய். Players please back to the field. சீக்கிரம் போங்க. ஓடியா மீடியா. எப்பா இந்த ஸ்னிக்கோ ஹாட் ஸ்பாட்லாம் இங்க கிடையாது. சும்மா விளையாட்டு பேசுறது, நீங்க சீரியஸா எடுத்துக்காதீங்க. எல்ஐ ஸ்போர்ட்ஸ் சிறந்த முறையில் லைவ் பண்ணிட்டு தான் இருக்கும். பட் இந்த ஹாட் ஸ்பாட் ஸ்னிக்கோலாம் சும்மா விளையாட்டு பேசுறது சொல்லுமா வந்து திரும்பி கேட்குறாங்க. எல்லாம் தெரிஞ்ச சாண்டி வந்து கேட்கறான், எதுக்கு ஹாட் ஸ்பாட் கேட்குறீங்க, ஸ்னிக்கோ கேட்குறீங்க. சென்னை மெல்பர்ன் தானே, ரெஜமானதும் மெல்பர்ன் கிடையாதா? மழை இன்னும் பேஞ்சிட்டு இருக்கேன்றாங்க. பேட்ஸ்மேன் நாட் ரெடி டு ப்ளே. என்னண்ணா வெளிக்குள்ள வெளியே கூப்பிடுவா? அம்பேர் கால் கேள்றா, அம்பேர் நான் தானே விளாடலாம். நீங்க சொல்லுங்க, நீங்க கோவனரா இது போன மாசம் வாங்கின சம்பளம் ஃபுல்லா இதுல கொட்டாப்ற. ரவீனா இந்த கையே ராஜிபாயா எந்த மாதன மாய சக்தி இல்ல. ஆக்சுவலி மழை பெய்யலடா. இப்ப அவங்க ஆடவே மாட்டோம் நிக்கிறாங்க. ஆமா ஆடலாம் மாமா. டேய் மழை நின்னுச்சடா. ரெண்டு பேரும் முடிஞ்சிட்டு இருக்கோம்டா. அவன் மேட்ச் இப்போதைக்கு ஒரு ஹோல்டில் இருக்கு. டியூ டு ரெயின். பட் மேட்ச் கண்டிப்பா நடைபெறும். அங்க ஒரு பிச் ரிப்போர்ட் போயிட்டு இருக்கு. பிச் எந்த டேமேஜும் ஆகல. அண்ட் அவுட் ஃபீல்ட் ஆல்சோ seems to be fine. Match will be restart in a couple of minutes. Okay, covers வெளியே வருது. Covers are off. மேட்ச் கூட சீக்கிரமே ரெஸ்யூம் ஆகலாம். சென்னை மெல்பர்ன் என்று அழைக்கப்படும் கிறிஸ்டன் மார்கனுக்கும் மேட்ச் ஸ்கோர் 10.
வாட்டர் ட்ரைனேஜ் சிஸ்டமும் சிறப்பாக இருக்குங்க. சீக்கிரமாக வாட்டர் ட்ரைன் ஆகிடும். கவர்ஸ் திருப்பியும் கவர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. மேட்ச் வந்து ரீஸ்டார்ட் ஆக கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகிடும். பேட்ஸ்மேன் கொஞ்சம் உள்ள போயிருங்க. தூரம் நின்று போச்சு. ஃபில்லம் பை பாரதி ராஜா. மேட்ச் will get resumed. மேட்ச் திருப்பியும் ஸ்டார்ட் ஆகுதுங்க. சிபிஎல்லோட ஃபேன்ஸ் உங்களோட யூடியூப்ல திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணலாம். எல்ஐ ஸ்போர்ட்ஸ்ல எக்ஸ்க்ளூசிவ்லி லைவ் டெலிகாஸ்ட் இஸ் கோயிங் ஆன். மேட்ச் will get resumed. மேட்ச் நம்பர் 5 சீரியஸ் வர்சஸ் ஸ்கை ரைடர்ஸ். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 1 more ball. ஃபர்ஸ்ட் ஓவரில் 5 ரன் எடுத்து 1 விக்கெட் எடுத்திருந்தாங்க சீரியஸ். 2வது ஓவரில் திருப்பம் 5 ரன் எடுத்திருக்காங்க ஸ்கை ரைடர்ஸ். 1 more ball க்கு மேட்சோட பவர் பிளேயோட லாஸ்ட் பால் இது. சைரஸ் சீரியஸ் பவர் பிளேயோட லாஸ்ட் பால். எஸ், 1 more ball to go. ரன்சோ ஆல்ரெடி 5 ரன் கொடுத்துருக்காரு. இந்த பால் ஏதாவது பிரேக் கிடைக்குமா இல்ல இந்த பவர் பிளேயை வைஸா யூஸ் பண்ணுவாங்களா? தௌலத் இஸ் ஆன் ஸ்ட்ரைக். ஹெல்மெட்டோட வரான் பாரு. வண்டி ஓட்டும் போது ஹெல்மெட்டோட வாங்க. ஆஹா, நல்ல ஒரு பாஸ் பால லாஸ் பண்ணிருக்காருங்க. பைஸோட முடிக்கிறார். 8வது பவர் பிளே ஸ்கோர் 11 with loss of 1 wicket. கண்டாங்களி இரண்டாவது பவர் பிளே ஸ்கோர் 11 with loss of 1 wicket. சீரியஸ்க்காக 3வது ஓவர் வீசி வந்துள்ளார். bowler name bowler name na Vicky. ஆஹா, ஒரு அரை புள்ளிங்க சொல்லலாங்க. இது பனிஷ் பண்ணல பேட்ஸ்மேன். எந்த புல்லட் தான் இருக்கு. ஸ்கை ரைடர்ஸ் ட்ரை பண்ணுங்க. உட்கார் உட்கார் உட்கார். பிளேயர்ஸ் கொஞ்சம் உள்ள வந்துருங்க. பால் கிடைச்சா எடுத்துட்டு வந்துருங்க. ஆனா பால் வந்துடும். ஆனா எப்படியோ பிளேயர் உள்ள போயிருக்காரு. நான் ஒரு நிறுத்திதான் ஆகணும். ஃபீல்டரே போயிட்டாரு உள்ள. கிடைச்சதா? கிடைக்கல. நியூ பால் போடுங்க. மேட்சோட பிகினிங் சொன்ன மாதிரி பால் பிழைஞ்சா நியூ பால் மட்டும்தான் திரும்பி போடப்படும். பிராண்ட் நியூ பால் கம்ஸ் டு குக்குபுரா. பிராண்ட் நியூ குக்குபுரா கம்ஸ் டு மிடில். பால் சைட் இருக்கும், ஸ்விங் இருக்கும், போலர்ஸ்க்கு கொஞ்சம் ஃபேவரபிளா இருக்கும். இன்ஃபேக்ட் ஒரு நல்ல ஷாட் பவுண்டரியா ஒரு சிக்ஸை கடிச்சிருக்கலாம். ஜஸ்ட் 2 runs. ஆஹா,
நல்ல சென்சிபிள் ஆடுறாருங்க தினேஷ். நியூ பால் வந்திருக்கு, அதை மைண்ட்ல வச்சு அந்த பால் கரெக்டா ஒரு சிங்கிள் ஆடி இருக்காரு. சென்சிபிள். பால் வந்துருச்சு, அம்பையர்ஸ் பாலை சேஞ்ச் பண்ணலாம். பால் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, பண்ணிட்டாங்க. நல்ல ஒரு ஷாட் வந்து ஆறாக மாற வாய்ப்பா, பட் நான்காக நல்ல ஃபீல்டிங், சிறப்பான ஒரு ஃபீல்டிங். சிறியில் கிட்ட வந்து 2 ரன் சேவ் பண்ணிருக்காங்க ஃபார் தி டீம் சரியஸ் ஃபோர். இல்ல பால்ஸ் தான் சொன்னேன் நான். ஆஹா, இதுவும் 2 ரன்னாக மாற வாய்ப்பா. ஓடிருக்காங்க. ரன்னிங் பிட்வீன் நல்லாவே இருக்கு. தினேஷ் கிட்ட இருந்தும் டவுலர் கிட்ட இருந்தும் கம்ஃபர்டபிள் டேக்கன். Get of the 3 over score 21 with loss of 1 wicket. மழை வேணா எங்க ஸ்டாப் பண்ணலாம், ஆனா ஃபீல்டுல போனா எங்க ஸ்டாப்பே பண்ண முடியாதுன்ற மாதிரி ஆடி போயிருக்காங்க டவுலர் மட்டும். தினேஷ் 21 தானது 21 போன ஒரு 10 ரன். ஃபர்ஸ்ட் ஓவர் 11, அதுக்கப்புறம் 2 10 ஃபர்ஸ்ட் ஓவர் 5, சாரி அடுத்த ஓவர் 6. அதான் 2 ஓவர் 11, 2 ஓவர் 10. வா ஸ்டாக் மிச்சல் ஸ்டார்க் என்று அழைக்கப்படும் அவ்வா கம்ஸ் டு தி மிடில் மேன். Is coming from over the wicket from corporation end. நல்ல ஒரு ஷாட் தினேஷ் கிட்ட இருந்து 2 ரன் மாற வாய்ப்பு. ரன்னிங் பிட் நாளைக்கு நல்லாவே இருக்குது. 3 ஓவர் மாத்தவும் நினைக்கிறேன். த்ரோ பேடா இருந்தா. ஆஹா, ஓடி இருக்காங்க. ரெட்டோட மாற வாய்ப்பா. ஆஹா, கம்ஃபர்டபிள் டேக்கன். நல்ல ஒரு ரன்னிங் பிட்வீன் இன்னர் சர்க்கிள் தாண்டாவே 3 ரன் ஓட பாக்குறாங்க. The team Sky Riders டவுலட் மற்றும் தினேஷ் சிறப்பாக ஆடிட்டுருக்காங்க. போர்ட்ல எவ்ரி பால் ஸ்கோர் 8 பேர் தாங்க. அவா ஸ்டார்க் ஆஃப் சீரியஸ். நல்ல ஒரு பவுன்சருங்க, வைடு கொடுத்துருக்காரு. இந்த பால் அம்பையர் அவரு ஹைட்டுக்கு பார்த்துருக்காரு தெரியல, பட் ஸ்டில் அம்பையர் திருப்பிய உறுதியானது ராணாத்தார் முருகை கம்பிகளை விட ரிவ்யூ இங்க ஆல்ரெடி உங்களுக்கு லாஸ் பண்ணிருக்காங்க. there is no chance of taking a review right now. ஆல்ரெடி ஒரு ரிவ்யூ லாஸ் பண்ணிருக்காங்க சீரியஸ். இப்ப ரிவ்யூ கேட்க முடியாது. The decision as of now wide. பிரதீப் ப்ரோ, பிரதீப் வைடு கொடுத்தாச்சுல. வைடு கொடுத்ததுக்கு அப்புறம் எதுவும் டிஸ்கஸ் பண்றீங்க? நீங்க டிஸ்கஸ் பண்றதுனா ஓவரோட மிடில் டிஸ்கஸ் பண்ணுங்க. நல்ல ஒரு தடுப்பாட்டம், 1 ரன்கள் மட்டுமே. சிறப்பா கொடுத்துருக்காருங்க அவா. பட் அந்த வைட் அவர் டிசப்பாயிண்ட் ஆயிருக்காரு. நல்ல ஒரு பவுன்சர். அருமையான ஒரு தடுப்பாட்டம் அகைன் ஃப்ரம் தினேஷ். பேக் டு பேக் ரன் வந்துட்டே இருக்கு. சிறப்பு ஆடிட்டு டெவலப் மட்டும் தினேஷ் ஃபார் தி டீம் ஸ்கை ரைடர்ஸ்க்காக. ஓகேண்ணா. டாட் பாலுங்க, சிறப்பான டாட் பால். இந்த இன்னிங்ஸ்ல பிரேக் கிடையாது. ப்ளீஸ் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. 4 ஓவருக்கு அப்புறம் பிரேக் கிடையாது. ஒரு தடுப்பாட்டம் கம்ஃபர்டபிளி 1 ரன்கள் எடுப்பாங்க. ஆல்ரெடி அந்த பேட்ஸ்மேன் ரன்னிங் விட்டிங் செமையாக இருக்கு. இந்த மாதிரி ஆனா ரன் வந்து ஈஸியாக ஆடிட்டு இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஃபீல்டர்ஸை பிரிச்சிருக்காங்க இப்போதைக்கு சீரியஸ். திரும்ப ஒரு நல்ல ஒரு தடுப்பாட்டம், 1 ரன்கள் மட்டுமே. பிரேக் கிடையாது. அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. 4 ஓவர் ஸ்கோர் 29.
of the 4 overs scored 29 with the loss of 1 wicket. Break கிடையாது, கண்டினியூ பண்ணுங்க. அமீர் பிரேக் கிடையாது. ஓடு. இந்த மேட்ச் ஆல்ரெடி கொஞ்சம் டிலே ஆனதா பிரேக் வந்து இந்த மேட்ச்ல கிடையாது. ரான்ச்சோ 29 with the loss of 1 wicket. 29. ரான்ச்சோ comes நல்ல ஒரு ஷாட் கன்வெர்ட் பண்ணிருக்காரு 90 மீட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் ஓவர்லயே ஒரு செகண்ட் பால் பவுண்டரி கொடுத்தாரு. இந்த ஓவர்ல 6 கொடுத்திருக்காரு. ஸ்டார்டட் வித் டாட் பால் பட் இப்போ ஒரு பவுண்டரி 90 மீட்டர்ஸ் ஃப்ரம் தினேஷ் பேட் ஃபார் தி டீம் ஸ்கை ரைடர்ஸ்க்காக. நல்ல ஒரு துவக்கம். ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப் டாட் பாலா எடுத்திருக்காருங்க. அவரோட ஃபர்ஸ்ட் ஓவர் அப்படியே வந்து ரிப்பீட் பண்ற மாதிரியே இருக்கு. ஃபர்ஸ்ட் பால் டாட் பால், ரெண்டாவது பால் பவுண்டரி, மூணாவது பால் டாட் பால். நல்ல ஒரு கம்பேக்னு சொல்லலாம். இது ஒரு வைடாக மாறுமா? நன்றி நடுவர்களே. அகலப்பந்து ஒயிட் பால். இட்ஸ் a ஒயிட் பால். அம்பையர் வைடு தானே? நன்றி. வெயில் வருதுங்க. ஆஹா, பால் இஸ் இன் தி ஏர். கேட்சா புடிப்பாரா? புடிச்சியாங்க. கோல்டன் ஆன் புடிச்சிருக்காரு அந்த கேட்ச். அரவிந்த் சிஎஸ்கே இன்னொரு பிரேக் த்ரூ. இந்த வாட்டி ரான்ச்சோ கிட்ட வந்து தினேஷ் சிறப்பாக ஆடிருக்காரு. டீம் ஸ்கை ரைடர்ஸ்க்காக விழாக்குழுவின் சார்பாக வாழ்த்துக்கள். The next batsman அபி, the left hander. இந்த கிரசன்ட்ல அவர் ஒரு ஸ்ட்ராங்கான லெஃப்ட் ஹேண்டராகவே வந்து இருந்துட்டு இருக்காரு. இந்த சீசன், இந்த இயர் சூப்பர் நிறைய லீக்ல வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் லெஃப்ட் ஹேண்டரா இருந்திருக்காரு. இந்த வாட்டி ஸ்கை ரைடர்ஸ்க்கு இந்த மேட்ச்ல கை கொடுப்பாரா பார்ப்போம். Fifth over, 2 to go. Abhi is on strike. Rancho is coming from over the wicket. இல்லைங்க, சேஞ்ச் பண்ணிருக்காரு. இஸ் கமிங் ஃப்ரம் ரவுண்ட் தி விக்கெட். கார்பரேஷன் எண்ட்ல இருந்து வராரு. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீல்டிங் செட்டப். லெஃப்ட் சைடுல டவுன் தி லேக்ல லாங் ஆன்ல அந்த மிடில் விக்கெட்ல வச்சிருக்காங்க அவருக்கு. நல்ல ஒரு ஃபீல்டிங் செட்டப். பாலை எங்க போட போறாருன்றது இப்போ ஒரு கேள்வி. ரன்சோ கார்டை சேஞ்ச் பண்ணிருக்காரு. இஸ் கமிங் ஃப்ரம் ரவுண்ட் தி விக்கெட். நல்ல ஒரு பந்துங்க. டாட் பால். ஒரு விக்கெட்டுக்கு ஒரு டாட் பால். அதுவும் ஒரு லெஃப்ட் ஹேண்டுக்கு. நல்ல ஒரு திங்கிங் ரன்சோ கிட்ட இருந்து. லாஸ்ட் பால் ஆஃப் தி ஸ்பெல் ஃபார் சிரியஸ். Dot ball again. Get into the dot ball. End of the 5-over score. 36 with the loss of 2 wickets. சமய போட்டுட்டு இருக்காங்க சீரியஸ். In fact, end of the 5-over score. 36 with the loss of 2 wickets. Bowlers சிறப்பாக திகழ்றாங்க இந்த மேட்ச்ல சீரியஸ்க்காக. ரன்சோ அவரோட ஸ்பெல்ல முடிச்சிருக்காரு. இன்ஃபேக்ட் நல்லாவே போட்டிருக்காருன்னு சொல்லலாம். ஈவன் அவர் இந்த ஓவர்ல ஒரு 6 விட்டு இருந்தாலும் நல்ல ஒரு கம்பேக் கொடுத்திருக்காரு. இந்த சிபிஎல் 7.2 போலர்ஸ்க்கான மேட்சாக இருக்கு எல்லாமே. சாண்டி நல்ல பேஸ் இருக்கு. சாண்டி கிட்ட இருந்து அவங்க கிட்ட ஸ்ட்ரைட்டா போயிருக்கு. ஒரு ரன்கள் மட்டுமே. 6வது ஓவரில் கேப்டன் ஆஃப் மேட்ச் போல். ஆனா அந்த ஜேசிபில நின்னுட்டு இருக்காங்க. ஆனா கொஞ்சம் இப்படி வந்து லைவ்ல நீங்க ரொம்ப ஸ்டைலா தருவீங்க, கோச்சுக்கிறீங்க. சைக்கிள் பாய் கஜா, தேங்க்யூப்பா. சாண்டி டு அபி.
கேட்சகமான வாய்ப்பு அங்க ஃபீல்டர் இல்லைங்க, பவுண்டரி மட்டுமே. ஆறாவது பவுண்டரியா, பவுண்டரி. நல்ல ஒரு ஷாட். ரொம்ப நாள் கழிச்சு எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல அபி பேட்ல இருந்து ஒரு பவுண்டரி நான் பாக்குறேன். மேபி அவரு ஆடி நான் பார்க்கலையா தெரியல, பட் லெஃப்ட் சைட்ல ஒரு சிறந்த ஒரு ஆட்டக்காரர். பட் இந்த வாட்டி எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல ஒரு பவுண்டரிங்க அபிகிட்ட வந்து சிறப்பு பண்ணிட்டு இருக்காரு. ஆஹா, கேட்சகமான வாய்ப்பா, நல்ல ஒரு கேட்ச். அண்ணன் கூட கேட்ச், அந்த கை ரொம்ப பெரிய கை, கேட்ச் மிஸ் ஆகாது. சேஃப் ஹேண்ட்ஸ். விக்கி சாண்டி, the captain of Sirius, got the breakthrough for the team Cyrus-காக. அபி லாஸ்ட் his wicket. அவர் பேட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ரன் 4ல வந்துச்சு, பட் he lost his wicket. என்ன சொன்னப்போ ஐயோ, அந்த சீரியஸ் தான் வர மாட்டேங்குது. அதுதான் அது சீரியஸா சைரஸா? சீரியஸ் சீரியஸ். Shivak, batsman so far, so called Shivak comes to the middle. Wicket. அடிச்சிருக்காங்க ஷிவாக் மாதிரி ஃபர்ஸ்ட் பால் வெளியே. கேட்சகமான வாய்ப்பா. ஆஹா, ஸ்ட்ரிக்ட் லெமன் சேஃப் ஹேண்ட்ஸ் அகைன் ஃபார் தி டீம் Sirius. பேக் டு பேக் breakthrough from the captain of Sirius, Sandy, the golden arm. பேக் டு பேக் விக்கெட்ஸ்ங்க, நல்லா போட்டுட்டு இருக்காரு சாண்டி ஃபார் தி டீம் Sirius-காக. நல்ல ஒரு இம்பாக்ட் இருந்தது பேட்ஸ்மேன் தம்பி, பட் இந்த பால் டிராவல் ஆகல. பால்ஸ் டு கோ, பால்ஸ் டு கோ, 2 more. நியூ பேட்ஸ்மேன் ரைனா. ஷேவாக்கு போனவரு இப்ப ரைனா வராரு, ரைட் ஹேண்டட் ரைனாவா. ஹாட்ரிக் பால். ஆனா legal delivery. நல்ல ஒரு ஓவராக அமைஞ்சிருக்கு Sirius-காக. So far 5 runs, 2 wickets இந்த ஓவர்ல. ஆஹா, உங்கள் மட்டுமே ஒரு மிஸ்ஃபீல்டிங். End of the 6 over score 43. The loss of 4 wickets. 43 with the loss of 4 wickets. End of the 6th over. 7th over. 7th over வந்து விக்கி வந்திருக்காரு. 6er விக்கி. அவரோட ஸ்பெல்ல இந்த ஓவர் முடிக்கிறாரு. இது வரைக்கும் மேட்ச் வந்து Sirius பக்கமாக இருக்குன்னு சொல்லலாம். 70-30 தான் போயிட்டு இருக்கு. இந்த பால் இந்த ஓவர் எப்படி ஆடுறாங்க பார்க்கலாம். தௌலத் இஸ் ஆன் ஸ்ட்ரைக், நல்ல விஷயத்துல இருக்காரு தௌலத். கூட ஒரு ரைனா வந்திருக்காரு. 7th over. விக்கி கமிங் ஃப்ரம் ஓவர் தி விக்கெட் ஃப்ரம் கார்பரேஷன் இன்ட். ஆஹா, கேட்சகமான வாய்ப்பா. ஒரு நல்ல ஃபீல்டிங் அவன். ஆஹா, நல்ல ஒரு ஃபீல்டிங், நல்ல ஒரு கிரவுண்ட கவர் பண்றாரு அந்த ஃபீல்டர். கிட்டத்தட்ட ஒரு பெரிய கேப் இருக்கு, பட் ஸ்டில் நல்லாவே கவர் பண்றாரு சூர்யா. நல்ல ஒரு ஷாட் அங்க அங்குஷ், நல்ல ஒரு ஃபீல்டிங் அது. ஓகே, தௌலத், விக்கி டு தௌலத். ஆடுறது 10 தெரிஞ்சிச்சு. ஒரு சேவ், ஃபேண்டாஸ்டிக் சேவ் ஃப்ரம் அவர் சாண்ட். ஜான்சன் அண்ட் ஜான்சன் சேஃப் ஹேண்ட்ஸ். இந்த டீமுக்கு தாங்க போவோம். அவா
ஒரு பவுண்டரி தட்டிருக்காரு கிட்டத்தட்ட. என்னாச்சு? ரிவ்யூ கேக்குறீங்களா? பவுண்டரிக்கா? அது கவர் ஆகுமான்னு தெரியல பாய். பவுண்டரி இல்ல, பவுண்டரி இல்லை, ரிவ்யூவும் இல்லை. இந்த இதுக்கு எடுத்திருக்காங்க ஒரு ரன்கள் மட்டுமே. ரிவ்யூ இல்ல 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 கவர் ஆகாது. இல்ல ரிவ்யூ போலங்க, பார்க்க முடியாதுல்ல, அது பார்க்கலாமா? ஓகே சீனியர். சூர்யா எடுப்பான். நல்ல ஒரு ஃபீல்டிங், சின்ன ஒரு மிஸ் ஃபீல்டிங் தடுமாற்றம். இந்த ஓவர் சோஃபார் 7 ரன் வந்திருக்கீங்க, 3 டபுள் ஒரு சிங்கிள். கண்டிப்பா ஜான்சன் அண்ட் ஜான்சன் வழங்கும் சேஃப் ஃபேன்ஸ் சீரியஸ் டீம் நான் கண்டிப்பா பேசி வரும். நல்ல ஒரு சேவ் அவாகிட்டு இருந்து, அது மேபி உங்களால் ரிப்ளை பார்க்க முடியாது எல்லா ஸ்போர்ட்ஸ்ல, பட் ஸ்டில் இங்க இருந்து பார்க்க எங்களுக்கு நல்ல ஒரு சேவா தெரிஞ்சது. கேட்சா பிடிச்சிருந்தாருன்னா பெஸ்ட் கேட்ச் ஆஃப் தி டோர்னமெண்ட் சொல்லிருக்கலாம். Lost 2 balls of this over. நல்ல ஒரு கேஸா போயிடுச்சுங்க பவுண்டரி. தடுக்காதீங்க, 4 தான் பவுண்டரி. லீகல் டெலிவரி தான் பேர். கரெக்ட், தேங்க்யூ. நல்ல வைட் லென்த்ல ஒரு யாக்கர் நல்லாவே கன்வெர்ட் பண்ணிருக்காரு ரெய்னா. பவுண்டரி. கம்பேக். நல்ல ஒரு யார்க்கர் டெலிவரி, பிடிச்சின்னு சொல்லலாம். 7 over score, 54 with the loss of 5 wickets. Match number 6 between Evergreen Heroes versus Rockers. I request both the team captains come to the pavilion for the toss. Match number 6. ஒரு ஓவர் இருக்குங்க. End of 7 over score, 54 with the loss of 5 wickets. மேட்சோட டெத் ஓவர் கேப்டன் வீச வந்திருக்காரு சாண்டி. சாண்டியோட ஃபர்ஸ்ட் ஓவர் செமையா போட்டிருக்காருங்க. இந்த ஓவர் கண்டிப்பா நல்லாவே போடணும். அதை விட ஆல்ரெடி போர்டில் 54 ரன்ஸ் இருக்கு. இந்த மேட்ச், இந்த ஓவர் கண்டிப்பா 10 ரன் ஆட பார்ப்பாங்க ஸ்கை ரைடர்ஸ். சீரியஸ் எப்படி அதை பிடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஆல்ரெடி செட்டில் பேட்ஸ்மேன் டவுலத் இஸ் ஆன் மிடில், நியூ பேட்ஸ்மேன் நான் சைக்கிள் இருக்காரு. ஒரு ஸ்லோயர் நல்லா போட்டிருக்காருங்க. ஸ்டார்டட் வித் டாட் பால். சீரியஸ்க்காக சாண்டி டெத் ஒரு சரியா போட்டுட்டு இருக்காருன்னு சொல்லலாம். தௌலத், சாண்டி டு தௌலத். அகைன் டாட் பால், பேக் டு பேக் டாட் பால். இந்த பால் நல்ல பேஸ் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 111 மீட்டர், 111 கிலோமீட்டர் பெர் ஹவர் போட்டிருக்காரு இந்த பால். நல்ல ஒரு பேஸ் பால், நல்லா பேஸ் பிச்சில் அடிக்கிறாரு. பால் கிட்டத்தட்ட ஏறவே இல்லைன்னு சொல்லலாம். லாஸ்ட் 4 ball of this innings. சாண்டி கேம் பிளான் எதுவும் இல்லை, டாட் பால் போடுறது மட்டும் அவரோட ஹைமா இருக்கு. அகைன் ஒரு ஸ்லோயர், 2 ரன் வாய்ப்பான். லோக்கி, ஆஹா நல்ல ஒரு ஃபீல்டிங். அங்க த்ரோ மட்டும் தாங்க வரல, பட் 2 ரன் கம்ஃபர்டபிளி டேக்கன். தௌலத் மற்றும் த்ரோயிங். That was a great 3 balls னு சொல்லலாம். டெத் ஓவர்ல லாஸ்ட் 3 ball of the innings. நல்ல ஒரு ஷாட்டிக்கோ 2 ரன் மாத்துவாங்களா? கண்டிப்பா மாறும். நல்ல ஒரு ஃபீல்டிங்காக என்னதான் விக்கெட்ஸ் அவுட் ஃபீல்ட் கொஞ்சம் ஃபம்பிளா தான் இருக்கு, பட் ஃபீல்டர்ஸ் குவாலிட்டியான ஃபீல்டர்ஸ் இருக்காங்க எல்லா டீம்லயும் சோஃபார் இந்த டோர்னமெண்ட்ல. நல்ல ஒரு ஃபீல்டிங். தௌலத் நல்லாவே செட்டில் ஆயிருக்காரு. கண்டிப்பா இந்த 2 பால் அவர் தான் ஸ்ட்ரைக் எடுப்பார் கண்டிப்பா சொல்லலாம். ஆல்ரெடி இந்த ஓவர்ல ஆல்ரெடி 4 ரன் வந்திருக்கு. ஸோ இந்த 2 பால்ல கண்டிப்பா ஒரு 4 ரன் ஆட பார்ப்பாங்கன்னு சொல்லலாம்.
சந்திக்கிறாரு இவர் நியூ பேட்ஸ்மேன் அவரோட ஃபர்ஸ்ட் பால் சந்திக்கிறாரு. பட் மேட்சோட லாஸ்ட் பால் இந்த ஒரு ஃபார் 5 ரன் மட்டுமே போயிருக்கு. ஸோ ஸ்கோர் ஃபார் 59. இந்த பால் பவுண்டரியா இருந்தா ஸ்கை ரைடர்ஸ்க்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லலாம். கேட்சாக மட்டுமே மாற வாய்ப்பு. 2 ஓடுவாங்க கண்டிப்பா, நிக்க வச்சாகும். ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 61 டாடி. 62 will be the target for Sirius. Match outfield கொஞ்சம் வெட்டா இருந்தாலும் somehow they have scored. Managed to score 61 runs. 62 will be the target for Sirius. வெயில் வந்துருச்சு, இப்போ கிளைமேட் நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுது. கொஞ்சம் ஸ்பீடா நடத்த எல்லா டீமோட கேப்டன்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. டாஸ் Darren Kadir and Shakti, I request both the team captains please come to the pavilion. The next match, match number 6, Evergreen Heroes versus Rockers. இந்த மேட்சோட டாஸ், நெக்ஸ்ட் மேட்ச்ல டாஸ் இங்க போயிட்டு இருக்கு, லைவ்ல பார்க்கலாம். பட் இங்க விஜய் ஹாசன் வந்திருக்காரு, கேப்டன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாருன்னு நினைக்கிறேன். விஜய் ஹாசன் ஆல்ரெடி வைஸ் கேப்டன் ஆஃப் ராக்கர்ஸ் அந்த கேப்டன் ஆஃப் எவர்கிரீன் ஆல்சோ வந்திருக்காருங்க. டாஸ் போயிட்டு இருக்கு. விஜய் ஹாசன் கால் கேட்கிறாரு. ஏச்சட்ட கால். ஓ அந்த டாஸ் டாஸ் யாரு டாஸ் யாரு டாஸ் won by Rockers. Chose to bowl. Match number 6, Evergreen Heroes versus Rockers. Rockers won the toss and elected to bowl first. Sky Riders கொஞ்சம் சீக்கிரம் உள்ள போயிடுங்க, கிளைமேட் கூட கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுது. கிட்டத்தட்ட இன்னைக்கு 8 மேட்ச் நடத்தி ஆகணும், அப்பதான் நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சுட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போகலாம். பார்ட்டிலாம் முடிச்சுட்டு கொஞ்சம் சீக்கிரமா உள்ளே போங்க, உள்ளே ஜாவ். சீரியஸ் இந்த மேட்ச் வெற்றி பெற 62 ரன்கள் அடிக்க வேண்டும் 45 பந்துகளில். நல்ல ஒரு பண்றா போலடா. ஓ நிஜமா நானே யோசிக்கிறேன். அவர்கிட்ட கேக்குறேன். நோ என்ன காசு 62 will be the target for Sirius. எனக்கு நிறைய பேர் ரசிகர் இருப்பாங்க, நான் அண்ணன் ரசிகர் ஆயிட்டேன். Fantastic match இது. லோ ஸ்கோர் மேட்ச்னு சொல்ல முடியாது அண்ட் இது ஒரு பெரிய ஸ்கோர்னு சொல்ல முடியாது. சோ ஃபார் இந்த சிபிஎலோட ஆவரேஜ் ஸ்கோர் 60 தான் போயிட்டு இருக்கு. டிஃபெண்டபிள் டோட்டல்னே சொல்லலாம். சிறப்பா ஆடிட்டு இருக்காங்க இந்த மேட்ச். ஆக்சுவலா 2 பக்கம் இருக்கு. போலர்ஸ் இந்த மேட்ச் சப்போர்ட் பண்ணா கண்டிப்பா வின் பண்ணலாம். பட் சீரியஸ் போலிங் சிறப்பா போட்டு 61 ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. பேட்டிங் எப்படி ஆட போறாங்கன்றது மட்டும்தான் கேள்வியாக இருக்கு. அம்பையர்ஸ் கொஞ்சம் சீக்கிரம் சப்போர்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி நம்ம ஒரு 15 மினிட்ஸ் டிலே இந்த டோர்னமெண்ட் so far. 1 hour டிலே, சாரி. மேட்ச் நம்பர் 5 ஸ்கை ரைடர்ஸ் வர்சஸ் சீரியஸ். இந்த மேட்ச்ல சீரியஸ் bowling சூப்பராகவே போட்டிருக்காங்க இந்த மேட்ச்ல. பட் ஸ்கை ரைடர்ஸ் somehow they were scored 61 runs on the board. 62 will be the target for the team Sirius. Team Siriusக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சூர்யா மற்றும் விக்கி வந்திருக்காங்க. சிறப்பான பேட்ஸ்மேன் சொல்லலாம் இந்த சென்ட் மாகாணத்தில். ஒரு மேட்ச் நாங்க ஒரு பிராண்ட் நியூ பால் தான் கொடுப்போம், கவலைப்பட வேண்டாம். குக்குபுரா இந்த சிபிஎல் 7.0 எல்லா மேட்சும் நாங்க குக்குபுரா பால் தான் தரோம். சப்போஸ் பால் வந்து தொலைஞ்சு போனா ஒரு பிராண்ட் நியூ பால் தான் திரும்பி தரும். ஷைனாக இருக்கும் வித் கவரோட. ஓகேண்ணா. சென்னையின் மெல்பர்ன் என்று அழைக்கப்படும் கிரசன் மாகாணத்தில் சிபிஎல் 7.0 சிறந்த முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க அங்கதான் கொஞ்சம் சேஞ்சஸ் பார்க்கலாம் இந்த மெல்பர்ன்ல. பட் ஸ்டில் பேட்ச் ஒர்க் நிறைய பண்ணிருக்காங்க. கிரவுண்ட் வந்து இன்னும் வந்து மேன்மைப்படுத்திருக்குன்னு சொல்லலாம். செமையா இருக்கு கிரவுண்டு, நீங்க லைவ்ல பார்க்கலாம். பேட்ஸ்மேன் நேம் கார்த்திக் மற்றும் சூர்யா.
எல்லா மேட்சுமே பவர் பிளே வைஸா யூஸ் பண்ணாலே செகண்ட் ஹாஃப் நல்லாவே வந்து சாதகமா இருக்கும் பேட்டிங் டீமுக்கு. இந்த மேட்ச் பவர் பிளே ஓவர் வீச வந்திருக்கிறது. அபி லெஃப்ட் ஹேண்டர். மேட்ச் கொஞ்சம் சீக்கிரமா நடத்துங்க அம்பையர்ஸ், நமக்கு டைம் இல்லை. ஆல்ரெடி நம்ம 1 hour டிலே. கமிட்டி கொஞ்சம் ப்ரெஷர் போடுறாங்க ரொம்ப. அபி லெஃப்ட் ஹேண்டர் இஸ் கமிங் ஃப்ரம் ரவுண்ட் தி விக்கெட் ஃப்ரம் கார்ப்பரேஷன் எண்ட். அபி டு கார்த்திக். 62 will be the target for Sirius. 48 balls 62 runs. நல்ல ஒரு தடுப்பாட்டம். ஸ்டார்ட் வித் சிங்கிள். பிரதர் ரமேஷ் கொஞ்சம் வெளியே வந்து பவுண்டரி உள்ள இருக்கீங்க. பால் சைனை வந்து போட்டாம போடுறாரு நினைக்கிறேன் குக்கு போறாங்க. It's a 2-on tie for both the teams. Surya is on strike. Abhi is coming from round the wicket from Corporation end. திரும்ப ஒரு எண்ணுங்க கம்ஃபர்டபுளா ஆடுறாங்க. எனக்கு தெரிஞ்ச டார்கெட் அவங்க வந்து பெருசா மைண்ட்ல வைக்கலன்னு தெரியுது. இப்பத்துல இருந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா ஆடுறாங்க. கார்த்திக் மற்றும் சூர்யா பேட்ல இருந்து ஒரு ரன் போய் நினைச்சு ஆடுறாங்க. நல்ல ஒரு ஷாட்டுங்க. கம்ஃபர்டபுளா ஒரு ரன், ஒரு பவுண்டரி வரும் நினைக்கிறேன். ஒரு ஃபீல்டர் சேஸ் டவுட் பவுண்டரி. நல்ல ஒரு இன்னர் சர்க்கிள் கிளீனா கிளியர் பண்ணிருக்காரு கார்த்திக். அவரை ஹைட்டை யூஸ் பண்ணிருக்காரு. தௌலத்துக்கு கொஞ்சம் ஒரு பெரிய சேஸ், பட் கிட்டத்தட்ட ஒரு 30 மீட்டர் அவர் கவர் பண்ண முடியாதது. ஃபர்ஸ்ட் பவுண்டரி கம்ஸ் ஃப்ரம் கார்த்திக்ஸ் பேட் ஃபார் தி டீம் சீரியஸ். ஒரு ஃபீல்டிங் சேஞ்ச் வந்து அட்ஜஸ்ட் பண்றாங்க. தினேஷ் ஸ்ட்ரைட்டா வச்சு தௌலத்தை கொஞ்சம் வைடா வச்சு போடுறாரு அபி. ஆஹா, சோஃபார் இந்த ஓவரில் டாட் பால் இன்னும் கிடைக்கல. மேபி ஒரு காரணம் அபி வந்து இன்னும் பேஸ் போடலன்னு சொல்லலாம். தூக்கி போட்டுட்டு இருக்காரு. சோஃபார் 4 பால் போட்டுருக்காரு. 4 பாலுமே 2 தான் வந்திருக்கு. சூரியகுமார் யாதவா மாறுறாரு. சூர்யா பவுண்டரியோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். போச்சுங்க பவுண்டரி பேக் டு பேக். கார்த்திக் இந்த பக்கம் அடிச்சா சூர்யா அந்த பக்கம் அடிக்கணும்னு சொல்லிட்டு பேக் டு பேக் பவுண்டரி எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்லயே பார்ப்பு வைஸா யூஸ் பண்றாங்கன்னு சொல்லலாம். பார்த்து டீம் சீரியஸ்க்காக சூர்யா மற்றும் கார்த்திக் லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் ஓவர். ரிவர்ஷிப் அது ஒரு ஃபில்டர் செட்டில் மாத்திருக்காங்க. ஒரு ரன்ல மட்டும் எண்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் 12 வித்அவுட் லாஸ். நல்ல ஒரு பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். கார்த்திக் மற்றும் சூர்யா ஃபார் தி டீம் சீரியஸ்க்காக 12 ரன்ங்க. இன்னும் 50 ரன் மட்டுமே அடிக்க வேண்டும் ஃபார் தி டீம் சீரியஸ். The target will be 50 from now on. 7 ஓவருக்கு 42 பந்துகளுக்கு 50 ரன்கள் மட்டுமே. Just 8 runs away from the ball. The target just 8 runs away from the ball. செமையா இருக்குங்க. நல்ல ஒரு ஸ்டார்ட். இந்த மேட்ச் 2 பேருமே டூ ஆர் டை. 2 பேருமே ஃபர்ஸ்ட் மேட்சை லூஸ் பண்ணிருக்காங்க. இந்த மேட்ச் ஏதோ டீமுக்கு 2 ரன் பாயிண்ட் டேபிள் போகுது. கோபி இரண்டாவது பவர் பிளே. கோபி comes to the middle. ஆஹா, அருமையான ஒரு ஆட்டம். சூரியகுமார் யாதவ் அவர் மாறிட்டாருங்க. சூரியகுமார் யாதவ் நல்ல ஒரு ஸ்வீப் ஃபுல் டாஸை கன்வெர்ட் பண்ணி அகைன் ஒரு பவுண்டரி ஃபார் தி டீம் சீரியஸ்க்காக ஃப்ரம் சூர்யாஸ் பேட். ஃபேண்டாஸ்டிக் பிளேயர்ஸ். நல்லாவே ஃபேண்டாஸ்டிக் பிளேயரா தெரியுறாங்க இங்க இருந்து கார்த்திக் மற்றும் சூர்யா ஃபார் தி டீம் சீரியஸ்க்காக.
பேட்ஸ்மேன் அவங்க உள்ள வந்த போது அவங்க கிட்ட ப்ரெஷரே தெரியல. பால் டு பால் சிங்கிள் ஆடுறாங்க, தப்பான பால் பனிஷ் பண்றாங்க. நல்லா இருக்கு இங்க இருந்து சீரியஸ் பேட்டிங். கண்டிப்பா ஒரு பிளான் சேஞ்ச் பண்ணி ஆகணும் ஸ்கை ரைடர்ஸ். அதனாலதான் ஒரு ஃபீல்டிங் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆஹா, இது ஒரு கேட்ச் அம்மா வாய்ப்பு பண்ணிக்க, ஒரு ரன்கள் மட்டுமே. தினேஷ் ரொம்ப கூலா இருக்காரு இங்க பார்க்கும்போது. தினேஷ் சாரி கார்த்திக். கிரேட் ஷாட், இன்னும் சர்க்கிள் கிளியர் பண்ணிருக்காரு. கண்டிப்பா 2 ரன் கிடைக்கும். 3 ரன் கிடைக்க வாய்ப்பா இல்லைங்க, ஓடுங்க. நல்ல ஒரு ஷாட் அது. இங்க ஆளே இல்லைங்க, கம்ஃபர்டபுளா வாங்கம்மா, கம்ஃபர்டபுளா ஒரு பவுண்டரி இருக்கு. 3 இருக்கு மச்சான். நல்ல ஒரு ஷாட் கார்த்திக் பேட்ல இருந்து. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப கூலா தெரியாங்க. ஆஹா, திருப்பியும் பவுண்டரி. ஒரு இன்னர் சர்க்கிள் கிளியர் பண்ணிருக்காரு கம்ஃபர்டபிளி. The boundary comes from Karthik's bat again. Cool as a cucumber. Last ball of this over. Karthik bat வந்து back to back boundary வந்து ஒரு பிளான் இருக்கணும். Sky Riders க்கு Gopi last ball of this over. Power play last ball. ஒரு ஃபீல்டிங் சேஞ்ச் பண்றாங்க. லாங்கான உள்ள வராங்க. ஆஹா, பால் டிராவல் ஆகுதான்றத கேள்வி. இப்போ ரெய்னா குடிச்சிருக்காங்க. சேஃப் பேட்ஸ் அவுட். கார்த்திக் லாஸ்ட் இஸ் விக்கெட். பட் நல்ல ஒரு இன்டென்ட் அது, நல்ல ஒரு ஷாட். பட் நல்லா கவர் பண்ணி எடுத்திருக்காருன்னு சொல்லலாம். ரெய்னா first breakthrough from the team Sky Riders from OPC end. End of the power play score 27 with the loss of 1 wicket. The next batsman Sandy comes to the middle for the team Sirius, the captain of Sirius. அவரே எடுத்திருக்காருங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. இங்க இருந்து 40 ரன் மட்டும்தான் ஆடணும். கிட்டத்தட்ட 36 balls 35 runs. Sirius need only 35 runs from 36 balls. ஒரு பால் ஸ்பேர்லி இருக்குன்னு சொல்லலாம். இங்க இருந்து சூர்யா நல்லா செட்டில் ஆயிருக்காரு. The new batsman Sandy comes in the middle. End of the power play score 27 with the loss of 1 wicket. கார்த்திக் சிறப்பான ஆட்டம், விளையாட்டு சார்பாக வாழ்த்துக்கள். The next bowler for Sky Riders ஹரி. ஹரி கிரி அசம்பிளி. என்ன இது, இன்னொரு மழை நடுவில் போகுது. Hari coming from over the wicket from Corporation end. ஆஹா, சூரியகுமார் யாதவ் தாங்க அவரு 360 ஆடுறாரு. 1 ரன்கள் மட்டுமே. 1G தானே. ஜேசிபில போனா 1 ரன் தானா. 2G கன்ஃபார்ம் பண்ணியாங்கப்பா, எனக்கு தெரியல. 2G கிளைமேட் வேற சரியில்லை. 4G வேணா யூஸ் பண்ணலாம். அருமையான அகைன் ஒரு 2G. உள்ள போனா 2G, பேக் டு பேக் 2G. அந்த இடத்த யூட்டிலைஸ் பண்றாருன்னே சொல்லலாம். சூர்யா சமயம் எதுவும் ஓடிக்கணும், அங்க நின்றுலாம். ஆல்ரெடி அவ வந்து தண்ணி வைக்கிட்டு போயிருவாரு, அவரால் முடியல. சூர்யா, இது சூர்யா சார் வரசாதிங்கன்ற மாதிரி ஆடிட்டு இருக்காரு சூர்யா. அந்த டீம் சீரியஸ்க்காக பேக் டு பேக் 2
2G போர்டுல 2 ரன்னா எடுத்து கொடுத்துருக்காரு சீரியஸ் டீமுக்காக. இங்க சைடு சேஞ்ச் பண்ணிருக்காரு. bowler ஹரி இஸ் கமிங் ஃப்ரம் ரவுண்ட் விக்கெட். அகைனுங்க இந்த சூர்யாவும் 360 டிகிரி ஆடிட்டு இருக்காரு. பட் சென்னை மெல்பர்ன் என்று அழைக்கப்படும் இந்த மாகாணத்தில் 360 டிகிரி தேவையில்லை. 180 டிகிரியே போதும். 3 runs comfortably taken. சாண்டி ஹரி டு சாண்டி. சாண்டி அவரோட ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக் பண்றாரு. லெஃப்ட் ஹேண்டர். ஆஹா விக்கெட் அது கொடுத்திருக்காருங்க. நல்ல ஒரு பால்ல ஒரு டீவியேஷன் இருந்துச்சு. Caught behind. Sandy lost his wicket. The captain of Sirius back to the pavilion. The next batsman for Sirius யாரா இருக்கும் பாப்போம். யாருப்பா? யாரு ஃபுல்லா ஆசாதான் எதுவுமே போல. Cyril. The next batsman for Sirius. Cyril is coming to the middle. சூர்யா நல்லாவே செட்டில் ஆயிட்டாரு. சூர்யா எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்சை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் வெளியே போவாருன்னு நினைக்கிறேன். சிறில் உள்ள வந்திருக்காரு. ஹரி ஒரு பிரேக் எடுத்திருக்காரு ஃபார் தி டீம் ஸ்கை ரைடர்ஸ்க்காக. இந்த மேட்ச்ல அவங்க விக்கெட் கண்டிப்பா தேவைங்க. கண்டிப்பா விக்கெட் தான் தேடணும். லாஸ்ட் 2 பால் ஆஃப் திஸ் ஓவர். சைடு சேஞ்ச் பண்ணல. ஆனா ஃபர்ஸ்ட் பால் டவுன் தி விக்கெட். போறாருங்க. நல்ல ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப். ஒரு ரன்கள் மட்டுமே. லெக் பை என்ற முறையில் CPS 1.2 சிறப்பாக போயிட்டு இருக்கு. மேட்ச் நம்பர் 6 Sirius vs Sky Riders செகண்ட் ஹாஃப் போயிட்டு இருக்கு. wherever you are you can watch this match from Valley Sports Live. ஆஹா இது ஒரு எட்ஜி கேட்ச் ஆக மாற வாய்ப்பு. அமீர் சேஸ் பண்றாரு. இல்லங்க ஒரு ரன்கள் மட்டுமே. இந்த விக்கெட் கண்டிப்பா அவங்க டேபிள் வென்றா மாட்டாங்க. நல்ல ஒரு ரன்னிங் பிட்வீன் ஸ்கை ரைடர்ஸ். சின்ன ஒரு தடுமாற்றம், ஒரு மிஸ்ஃபீல்டு. end of the 4 over score 37 with the loss of 2 wickets. Sorry, end of 3 overs. Sorry, end of 3 overs score 37 with the loss of 2 wickets. ரன் ரேட் கிட்டத்தட்ட 13 ரன் ரேட் ஆடி இருக்காங்க. 4.5 ஆடி இருக்காங்க. record run rate just 5.5. record run rate for Sirius will be 5.5. ஒரு ஓவருக்கு 5 ரன் அடிச்சாலே வெற்றி பெற நிலையில் 30 ரன் இருக்காங்க. சூர்யா செம்மையா ஆடிட்டு இருக்காரு. நியூ பேட்ஸ்மேன் பேர் வந்து சிறில். அவ வந்து நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ரெடியா இருக்காரு. இந்த பக்கம் லெவலா மாதிரி பேட் பண்ணிட்டு இருக்காரு. சைனா ப்ராடக்டாங்க. விட்டு கேட்குங்கடா. ஆஹா நல்லா இருக்குங்க ஒரு ஆக்ஷன். சைனா மேன் ஒரு ஆக்ஷன் நல்லா இருக்கு. எப்படி போறாரு பார்ப்போம். சூரியகுமார் யாதவ் சீரியஸ் டீம் சீரியஸ்க்காக சூரியகுமார் யாதவ் மாறிட்டு இருக்காரு. சூர்யா திருப்பியும் ஒரு 2 ரன்கள். அவரோட வாதம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பேக் சைடு தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் அப்பர் கட் மட்டும் தான் ஆடல. எல்லாமே ஆடிட்டு இருக்காரு. டீம் சீரியஸ்க்காக ஸ்கை என்று அழைக்கப்படும் சூர்யா
மேட்ச் நம்பர் 6 ராக்கர்ஸ் vs எவர்கிரீன் ஹீரோஸ். அந்த மேட்ச்ல ராக்கர்ஸ் வாண்ட் டாஸ் அண்ட் எலெக்டட் டு பேட் ஃபர்ஸ்ட், போல் ஃபர்ஸ்ட். கொஞ்சம் ரெடியா இருங்க, நமக்கு ஆல்ரெடி 1 hour டிலே இருக்கும், கொஞ்சம் சீக்கிரமா உள்ள போயிடுங்க. இப்போ சப்போர்ட் பண்ணுங்க, நல்லாவே கிளைமேட் இப்போ ரொம்ப ஒரு ஓடணுங்க. திரும்ப ஒரு சைனா நல்லா போட்டுருக்காரு, முடியும். பிரஷரை மாற்றி அவனுங்க கேம் பிளான் எடுத்துட்டு வரணும். லோக்கி comes to the middle for the team சைரஸ்க்காக. இவர் ஒரு லெஃப்ட் ஹேண்டர். சீரியஸ் சாரி மாமா, சீரியஸ் ரைத்துல போடுவா என்ன சொல்லுங்க ஒரு ஏதாவது. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் லோக்கி லெஃப்ட் ஹேண்டர். இந்த மேட்ச்ல 2 லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்க இந்த டீமுக்காக, நிறைய லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்க இந்த சிபிஎல்ல. சைனா லோக்கி நல்ல ஒரு பந்துக்கா விட்டாருங்க அவரு. ஒரு 2 ரன் மாத்திராங்க சைனா. ஐயோ லோக்கி நல்ல ஒரு ரன்னிங் பிட்வீன், கீப்பர்ல ஆள் இல்லைன்னு தெரிஞ்சு ஓடுறாருங்க. நல்ல ஒரு வைடா, வைட் +2 ரிவ்யூ போயிருக்காங்களா வைடுக்கு ப்ரோ? வைடு ரிவ்யூ ஆமீர் ரிவ்யூ போயிருக்காரு ஸ்ட்ரெயிட்டாவே. வைடா, வைடு இல்லையா? வைடு இல்லைங்க, ரிவ்யூ லாஸ்ட். அம்பையர் கால் ஸ்டாண்ட் பை. வைடு இல்லை, அம்பையர் வைடு கொடுத்தாரா? சாரி, வைடு கிடையாது, ரிவ்யூ ரிட்டன். இல்ல டார்லிங். சைனா நல்லா போட்டுட்டு பாருங்க. ஒரு ஃபுல் டாஸ், பட் நல்ல ஒரு டிஃபரெண்ட், நல்ல ஒரு டிரைவ் வாங்க லோக்கி பேட்ல இருந்து. லாஸ்ட் பாலடா, ஓவர் end of 4 overs score 43. end of 4 overs score 43. 19 runs required இங்க இருந்து. 24 பந்துகளில் 14. கொஞ்சம் டைம் ஆகுது, கொஞ்சம் தண்ணி குடிச்சு கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. என்னாச்சுப்பா? பிரேக் தான், பிரேக் வந்து ஜஸ்ட் 2 minutes தான். அம்பையர்ஸ் கிளைமேட் நமக்கு இப்ப சப்போர்ட் பண்ணது, பிளேயர்ஸ் நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஆகணும் இந்த சிபிஎல் 7.2 சிறப்பாக கம்ப்ளீட் பண்றதுக்கு. இந்த மேட்சோட ஹைலைட்ஸ் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த பவர் பிளேல சிறப்பாக ஆடி இருந்தாங்க கார்த்திக் மற்றும் சூர்யா, கிட்டத்தட்ட 27 ரன் அடிச்சாங்க பவர் பிளேல. அப்புறம் 3 over 37. இப்போ 4 overs முடிஞ்சு இன்னைக்கு 43 ரன்கள், இப்போ லாஸ்ட் 2 wickets. இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா சீரியஸ் கிட்ட தான் இருக்குன்னே சொல்லலாம். இன்னும் 19 ரன்கள் மட்டுமே அடிக்கணும். இந்த 19 ரன் டிஃபெண்ட் பண்றதுக்கு ஸ்கை ரைடர்ஸ்க்கு பேக் டு பேக் விக்கெட்ஸ் தேவை. ஒரு ஸ்ட்ராங்கான பாலர்ஸுக்கு வந்து அவங்க விக்கெட் எடுத்தே ஆகணும். டாட் பால் தேவைப்படுது. கேம் பிளான் சேஞ்ச் பண்ணி ஸ்கை ரைடர்ஸ் விக்கெட்டுக்காக மட்டுமே இந்த 4 ஓவர் போட்டாகணும். பட் சீரியஸ்க்கு எந்த கேம் பிளான் தேவைன்னு நினைக்கலாம். பால் டு பால் ஆடினாலே அவங்க கம்ஃபர்டபுளா 2 பாயிண்ட் டேபிள்ல எடுத்துடலாம்.
2 8க்கு ஆடலாம். மேபி சீரியஸ் 2 ஓவரில் இந்த மேட்சை முடிச்சா 2 8 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சுக்கலாம். மேட்ச் ரொம்ப முக்கியம். எனக்கு தெரிஞ்சு சீரியஸ் 2 பாயிண்ட்டுக்கு தான் முதல்ல ஆடுவாங்க. மேபி ஆஃப்டர் ஒரு பிலோ 10 ஸ்கோர் போனால் மேபி 2 8க்கு ஆடலாம். Fifth over of this innings, Pradeep comes to the middle. He is coming from round the wicket from Corporation India. Left hand மோஸ்டா ஒரு ரைட் ஹேண்ட் bowlers எல்லாருமே ரவுண்ட் விக்கெட்ல தான் வருவாங்க. பால் ஒரு எக்ஸாமின் பண்றாரு லோகி. மேபி அவர் கேம் பிளான் சேஞ்ச் பண்றதா இல்ல உள்ள வந்து அவருக்கான கேம் பிளான் என்ன சொல்லிட்டு போயிருக்காங்கன்னு தெரியாது. 2 8 சொல்லிருக்கலாம். அருமையான ஒரு ஆட்டம், வருங்கள் மட்டுமே. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பேட்ஸ்மேன் கிட்ட எந்த பிரச்சனை பார்க்க முடியும். ரைட் ஃப்ரம் தி பிகினிங் கார்த்திக் மற்றும் சூர்யா ஆடும்போதுல இருந்து பேட்ஸ்மேன் கிட்ட வந்து கொஞ்சம் கூட பிரஷர் நான் பார்க்கல. ரொம்ப கூட ஆடிட்டு இருக்காங்க. ஆமா டாட் பாலுங்க, அது ஓடுறாங்க அடிச்சு அவுட். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டாட் பால் வந்துருக்கு ஸ்கை ரைடர்ஸ்க்காக. பட் திஸ் டைம் ஃப்ரம் ஹரிஸ் ஹேண்ட். ஹரி ஒரு ஹைட் நல்லா யூட்டிலைஸ் பண்றாரு. பார்க்க தான் அவர் ஸ்லோவா போடுற மாதிரி இருக்கு. பட் நல்ல ஒரு லைன்மெண்ட்ல போடுறாரு. பிரதீப் சாரி போடும் பிரதீப் அது ஸ்கை ரைடர்ஸ்க்காக. நல்ல ஒரு தடுப்பாட்டம். சைனா கிட்ட வந்து ஒரு த்ரோ எடுத்திருக்கலாம். கிளைமேட் மாதிரி இருக்கு, காத்து நல்லா வருது. யூஸ் பண்ணவங்கள பார்ப்போம். சிறில் 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 பிரதீப் சிறில். ஆஹா நல்ல ஒரு டாட் பாலுமா இருக்கு. முன்னாடியே சொன்ன மாதிரி அவர் ஹைட் நல்லா யூட்டிலைஸ் பண்றாரு. நல்ல ஒரு ஆர்ம்ல போடுறாரு. இந்த பால் கொஞ்சம் குயிக்காவே போயிருக்கு. லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் ஓவர். ஒரு நல்ல ஒரு மேட்சை மாத்தலாங்க இங்க இருந்து ஸ்கை ரைடர்ஸ்க்காக. கேட்சாக மாற வாய்ப்பு பிடிச்சிருக்காங்க. ஒரு பேக் த்ரூ மேட்ச் உள்ள வராங்கன்னே சொல்லலாம். பிரதீப் கையில இருந்து ஒரு விக்கெட் ஸ்கை ரைடர்ஸ்க்கு. இதுவா கண்டிப்பா அந்த மேட்சை மாத்துறதுக்கு உதவும் ஸ்கை ரைடர்ஸ்க்காக. ஒரு நல்ல ஓவர் ஸ்கை ரைடர்ஸ்க்கான மேட்சை கண்டிப்பா எடுத்து வந்து கொடுக்கும்னு சொல்லலாம். விக்கி தி நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஃபார் சீரியஸ் கம்ஸ் டு தி மிடில். நல்ல ஓவர் பிரதீப் கிட்ட இருந்து. எண்ட் ஆஃப் தி 5 ஓவர் ஸ்கோர் 46. 16 runs required from 18 balls. Serious need just 16 runs from 18 balls. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஓவர் இங்க இருந்து மேட்சை மாத்தலாம் ஸ்கை ரைடருக்காக. சோ ஃபார் இந்த மேட்ச் சீரியஸ் பக்கமே இருக்கு. மேட்ச்ல உயிர் இருக்கா அப்படின்றது இந்த ஓவர்ல தெரிஞ்சிடும். இந்த ஓவரை அன்னுவே எடுத்திருக்காருங்க. இந்த ஓவர் மிஸ்டர் பி பாலை நானே எடுக்கிறேன். ரெஸ்பான்சிபிள் has been taken. Captain has taken the responsibility. காத்து நல்லாவே அடிக்குது. எனக்கு தெரிஞ்சு லெஃப்ட் ஹேண்டருக்கு ஃபேவரா அடிக்குது. லெஃப்ட் ஹேண்டர் டு லெஃப்ட் ஹேண்டர். அமீர் டு லோக்கி. இவரு லோகேஷ்காக ஃபீல்டர் 3 ஃபீல்டர் வெளியே
Amity Loki is coming from round the wicket from Corporation end. சாரி, Is coming from over the wicket from Corporation end. அவன் லெஃப்ட் ஹேண்ட் போடலாம் ஷாரோன்னு சொல்லிட்டு Amity Loki. ஆஹா, நல்ல ஒரு சாலை கொடுக்க அடிச்சு அவுட்டுங்க அவுட்டுங்க. What a fantastic game. Wherever you are, you can watch this match in LA Sports. Match செமையா போயிட்டு இருக்கு. இந்த மேட்ச்ல உயிர் இருக்கு. செமையா ஆடிட்டாங்க இந்த மேட்சை. கொஞ்சம் லேட்டா உள்ள வந்திருக்காங்கன்னு சொல்லலாம் ஸ்கை ரைடர்ஸ். ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப்டர் பிரேக் வந்து பயங்கரமா உள்ள வந்திருக்காங்க ஸ்கை ரைடர்ஸ். 4 ஓவர்ல 43 ரன் அடிச்சு சீரியஸ் எங்க இருந்தாங்க. விக்கெட் எத்தனைங்க? விக்கெட் எத்தனைப்பா? எப்படி விக்கெட் எவ்வளோடா? விக்கெட் ராஜா 5 விக்கெட்ஸ். விக்கி விக்கி கம்ஸ் டு மிடில். 2 விக்கெட் உள்ள வந்திருக்காங்க. 2 பேருமே ஒரு நல்ல ஸ்ட்ரைக்கர்ஸ், ஒரு நல்ல ஒரு ஸ்லாகர். கண்டிப்பா ஒரு ஹார்ட் ஹிட்டர் 2 பேருமே. இங்க இருந்து ஒரு பவுண்டரியோட மேட்சை மாத்தலாம். பட் ஸ்கை ரைடர்ஸ் செமையா ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் த பிரேக் பேக் டு பேக் விக்கெட். போன ஓவரில் ஒரு விக்கெட், இந்த ஓவரில் ஒரு ரன் அவுட். 2 செகண்ட் பேட்ஸ்மேனா காலி நியூ பேட்ஸ்மேன். ஆஹா, டாட் பால் விக்கெட்டுங்க. ஸ்ட்ராங்கான ஒரு அப்பீல் இருக்கு. வைடு கொடுத்துருக்காரு அம்பையர். பட் ஸ்டில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான அப்பீல் வைடு கொடுத்துருக்காரு. வைடு கொடுத்துருக்காரு அம்பையர். திருப்பி உறுதியானது ராணாட்டார் மூர்க்க கம்பிகளோட ரிவ்யூ மட்டுமே கேட்கப்படும். ஒரே ஒரு சான்ஸ். there will be one chance. கேட்டுக்காருங்க ரிவ்யூ அமீர் ஸ்ட்ரைட் அவே. பிளேயர் ரிவ்யூ கார்பிகன் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி இந்த மேட்ச் இந்த பால் வைடு கொடுத்துருக்காரு. என்னாச்சு? ஓகே 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 ரிவ்யூ கேட்டாச்சு. ஓகே ஓகே பார்த்துட்டு இருக்காங்க. ரிவ்யூ பார்த்தாச்சு. there is no bat involved. umpire calls stand by. என்னோட போட்டு காட்டுங்க. தப்பு இல்லை. நான் உனக்கு இல்லை என்ன
யாவது பரவாயில்ல. இவன் வெற்றி மேட்ச் ஆடும்போது இங்கே பார்க்குறேன் நான். நீங்களாம் தெரிஞ்சு ஓகே, ஆமீர் டு விக்கி. பால் டு 5-2. நல்ல ஒரு பாலுங்க, சிறப்பான ஒரு பந்து. பிரேக் அப்புறம் ஸ்கை ரைடர்ஸ் உள்ள வந்திருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த மேட்ச்ல. பட் கொஞ்சம் லேட்டா வந்திருக்காங்க. இப்பத்துல இருந்து ஒரு நல்ல ஒரு மேட்சை மாத்தலாங்க. அமித் விக்கி, ஒயிட் பால் அகலி, அகலம். உதிரி உங்கள் நாட்டுக்கும் வீட்டிற்கும் உதிரி. அமித் விக்கி. ஆஹா, நல்ல ஒரு பேட்ஸ்விங் இருக்கு. ஒரு பவுண்டரியை தேடுறாங்கன்னே சொல்லலாம் இங்க இருந்து. டாட் பால் ஃப்ரம் அமீர். இதுதாங்க ஸ்கை ரைடர்ஸ் தேவை. டாட் பால் ஆர் விக்கெட் only can change the match situation right now for Sky Riders. நல்ல ஒரு பந்து, கிரேட் பால். சோஃபார் இந்த ஓவர்ல 2 ரன்கள் மட்டுமே. சிறப்பான ஓவரா போட்டுருக்காருங்க அமீர் ஃபார் தி ஸ்கை ரைடர்ஸ்க்காக. 13 balls, 13 runs. ஆஹா, அடிச்சாருங்க. இதுதான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. 99 meters, 6ங்க. அம்பையர்ஸ் கை தூரம் வானத்தை தொட்டு இருக்கலாங்க. 7 runs required. ஓவர்ல end of this 6 over score 55 with loss of 5 wickets. 12 பாலுக்கு 7 ரன்கள் மட்டுமே எடுக்க வேண்டும். ஸ்கை ரைடர்ஸ் இந்த மேட்ச் கொஞ்சம் லேட்டாக உள்ள வந்திருக்காங்கன்னு சொல்லாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 3வது ஓவர் 4வது ஓவர்லாம் ஒரு 2-3 பிரேக் எடுத்துருந்தாங்கன்னா இந்த மேட்ச் அவங்க பக்கம் போயிருக்கும். ஆஃப்டர் த பிரேக் நல்லா உள்ள வந்தாங்க. பட் இப்போ அவங்ககிட்ட ரன் இல்லை டிஃபெண்ட் பண்றதுக்கு. இந்த ஓவர் 2 விக்கெட் எடுத்தாங்கன்னா உள்ள வரலாம். ஸ்கை ரைடர்ஸ் bowler name Hari is coming from round wicket from Corporation End. ஆட முடிச்சாருங்க. மேட்ச் ஆயிட்டு 102 மீட்டருங்க. அடங்கோ மோங்கோ 3 ஸ்டாப்ஸ் இன்ல ஸ்ட்ரைட்டா அடிச்சா ஒரு நைட் ஸ்டே நாங்க வந்து ஃப்ரீயா கொடுக்குறோம். சொல்லி விடுவோம். 3 டாப்ஸ் இன்ல அதுவும் டீல அடிச்சினா 2 நைட் ஸ்டே. டீல மட்டும் தப்பான நின்னு ரைட் டைம் செட்டில்மெண்ட். Just 1 runs required.